Shankara Hara Hara Shankara. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அனைவருக்கும் வணக்கம். டெம்பிள் தர்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். இன்றைய நம் காஞ்சி மகான் பகுதியில் ஸ்ரீ மகாபெரியவா நிறைய பக்தர்களுக்கு தரிசனம் ஆசீர்வாதம் வழங்கி அவர்களை அருட்கடாட்சத்தில் ஆழ்த்தியிருக்கிறார். பெரியவா இசை பிரியரும் கூட. பெரியவா நிறைய இசைக்கலைஞர்களை நிறைய முறை ஊக்குவித்திருக்கிறார். பெரியவாவுக்கு இசைனா ரொம்ப பிடிக்கும். கர்நாடக இசை மேலே அவருக்கு அளவில்லா பற்று அதிகம். சதாசிவ பிரமேந்திரால் அப்படின்னு 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு பெரிய இசை மேதை, தொண்டைமான் ராஜா, புதுக்கோட்டை ராஜா தொண்டைமான் இருக்கார் இல்லையா, அவருடைய ராஜாங்கத்தில் இருந்தவர். அவருக்கு தட்சிணாமூர்த்தி மந்திரம் மணலில் எழுதி பூஜிக்க ஏற்பாடு பண்ணவர். அவர் நிறைய கர்நாடக இசை கீர்த்தனைகள் பாடியிருக்கிறார். பெரியவாளுக்கு சதாசிவ பிரம்மேந்திர மேலே ஒரு இசை பற்று அதிகம். அவருக்கு ஆராதனை பண்ணணுங்கிறது பெரியவாளுடைய நீண்ட நாள ஆசை. அதை ஒரு பெரிய இசை ஆர்வலர்கள் யாருக்காச்சும் கொடுத்து அவங்க அதை முன்னின்று நடத்தணும் அப்படிங்கிறது பெரியவாவுடைய அனுக்கிரகமாக இருந்துச்சு. அதுக்கு பெரியவா யாரையாவது தேர்ந்தெடுக்கணும்னு ஆசைப்பட்டார். அதில் பெரியவா வாழ்ந்த காலத்தில் டைகர் வரதாச்சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கர்நாடக இசை மேதை இருந்தார். அவரோட இசை வல்லமை எப்படி அப்படின்னா, ராகங்களை வர்ணங்களாக மாற்றி அமைக்கிறதுல அவர் கைதேர்ந்தவர். அவர் அண்ணாமலை பல்கலைக்கழக இசைக்கல்லூரியில் முதல்வராக இருந்தவர். அவர்கிட்ட சீடராக இருந்த 2 பேரை தேர்ந்தெடுத்தார். அவங்க தான் பிவி ராமன், பிவி லக்ஷ்மணன் அப்படின்னு சங்கீத ரெட்டையர்கள் அப்படின்னு அந்த காலத்தில் நிறைய கச்சேரிகள் பண்ண ரொம்ப ஃபேமஸான வித்வான்கள். அவர்கள் 2 பேருமே பெரியவா மேலே மிகுந்த பக்தி கொண்டிருந்தாங்க. ஸோ அவங்கள்ட்ட சொல்லி மானாமதுரையில் சதாசிவ பிரமேந்திராவுக்கு ஒரு ஆராதனை வருஷம் பண்ணணும்னு சொல்லிட்டு பெரியவா உத்தரவு பண்ணான். அவங்களும் வருடம் ஒவ்வொரு வருடமும் மானாமதுரையில் சதாசிவ பிரமேந்திராவுக்கு ஒரு பெரிய ஆராதனை பண்ணி இசை கச்சேரி எல்லாம் பண்ணி அமர்க்கலப்படுத்துவாங்க. இந்த பிவி ராமன், பிவி லக்ஷ்மணன் இந்த 2 பேருமே மடத்தில் நடக்கிற நிறைய விசேஷங்களுக்கு பாடுறது வழக்கம். அப்படி ஒரு முறை ஒரு நவராத்திரி விழாவில் 3ஆவது நாள் ஃபங்க்ஷனில் பாடணும்னு பெரியவா கேட்டிருந்தா அதுபடி அவங்க பாடித்தரதா ஒப்புக்கிட்டாங்க. அதே நாள் நவராத்திரி விழாவில் திருவனந்தபுரத்து சமஸ்தானத்துக்கிட்ட இருந்து ஒரு அழைப்பு வந்தது. அதாவது பத்மநாத சுவாமி கோயிலில் நடக்கிற நவராத்திரி விழாவில் 3ஆவது நாள் பாட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு அழைப்பு. ஆனால் இவங்களுக்கு என்னென்னா, அந்த அழைப்பை அவ்வளோ பெரிய அழைப்பு, அதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு எண்ணம். ஆனால் பெரியவாக்கிட்ட கமிட்மெண்ட் கொடுத்துட்டோம், பெரியவாக்கிட்ட கமிட்மெண்ட் கொடுத்துட்டா அதை பண்ணாமல் இருக்கவும் முடியாது. ஸோ அதனால் ரொம்ப மனத்தாங்களோட இவங்க அந்த ஃபங்க்ஷனில் நாங்கள் பாட முடியாது, 3ஆவது நாள் விசேஷத்தில் பாட முடியாது, ஏன்னா மடத்தில் நாங்கள் பாடுறதா ஒப்புக்கிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை மறுத்துடுறாங்க. ஆனால் பெரியவாக்கிட்ட இந்த வாய்ப்பு கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுல மனசுக்குள்ளேயே பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க. ஒரு வாரம் கழித்து திருவனந்தபுரம் சமஸ்தானத்துக்கிட்ட இருந்து இவங்களுக்கு ஒரு அழைப்பு கடிதம் மறுபடியும் வருது. அதில் என்ன இருக்குன்னா, நவராத்திரி விழாவில் முதல் நாள் பாட இருந்த ஒரு பாகவதர் அவர்னால் வர முடியல, 3ஆவது நாள் பாடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ முதல் நாள் அவங்களுக்கு டேட் ஃப்ரீயாக இருந்தது. ஸோ அதனால் முதல் நாள் நீங்கள் பாட வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழைப்பு அங்கே திருவனந்தபுரத்துலேருந்து வந்திருந்தது. இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் இதில் என்ன ஒரு டிஃபிகல்ட்டான விஷயம் அப்படின்னா, இங்கேருந்து திருவனந்தபுரம் போயிட்டு அடுத்த நாளே காஞ்சிபுரம் திரும்பி வரணும். கேரளா போயிட்டு இங்கே தமிழ்நாடு திரும்பி வரணும். ஸோ அது கொஞ்சம் சிரமமான காரியம்தான். ஏன்னா லாஸ்ட் மினிட்ல இது கமிட் ஆனதுனால ட்ரெயின் புக் பண்ண முடியாது. ஸோ இவங்க பெரியவா கிட்ட வேண்டிக்கிட்டாங்க, எப்படியாவது அதையும் பண்ணணும் இதையும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டாங்க. அங்கே திருவனந்தபுரம் போகிறாங்க. இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அன்னைக்கு முதல் நாள் நவராத்திரி விழாவில் சுவாமி பத்மநாத சுவாமி கோவிலில் பாடுறாங்க.
பாடி முடித்து திரும்புகிறப்ப நல்ல மழை. ட்ரெயின் எதுவும் இவங்க புக்கிங் பண்ணலை, பஸ்ஸில் தான் வரணும். பஸ்ஸில் நல்ல கூட்டமாக இருந்தது. இவங்க சென்னை பஸ்ஸை தேடி பிடிச்சி போய் பார்க்குறாங்க. 2 சீட்டு மட்டும் இவங்களுக்காகவே காத்திருந்தது. அதில் ஏறி உட்காந்து காஞ்சிபுரம் வராங்க. காஞ்சிபுரம் அதாவது 3ஆம் நாள் பாடுறதுக்கு ஒரு 2 மணி நேரம் முன்னாடி காஞ்சிபுரம் வந்தாச்சு. வந்து அங்கே என்ன கச்சேரி பண்ணணுமோ அதையும் வெகு சிறப்பாக பண்ணி முடிச்சிட்டாங்க. இந்த கச்சேரியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பெரியவா பிரசாதம் கொடுப்பார். அதை வாங்கிறதுக்காக இவங்க வந்து நிற்கிறப்ப பெரியவா இவங்களுக்கு பிரசாதம் கொடுத்துட்டு கேட்குறார், என்ன திருவனந்தபுரத்தில் முதல் நாள் கச்சேரி நல்லா பாடிட்டு வந்துட்டிங்களா அப்படின்னு கேட்குறாரு. கேட்டோன்னே இவங்களுக்கு பிரமிப்பாயிருது. ஏன்னா பெரியவா கிட்ட இதை பற்றி எந்த விஷயமும் சொல்லலை. ஏன்னா அங்கே போயிட்டு திரும்பி வர்றதுல ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா காஞ்சிபுரம் வர முடியாது, பெரியவா கிட்ட சொன்னால் அது தப்பாக போயிடுமோ அப்படிங்கிற பயத்தில் இவங்க சொல்லலை. ஆனால் மானசீகமாக பிரார்த்தனை பண்ணது பெரியவாக்கு தெரியாமல் இருந்திருக்குமா? பெரியவா சிரிச்சுக்கிட்டே கேட்டார். கேட்டோடனே அவங்களும் நமஸ்காரம் பண்ணிவிட்டு பெரியவா கிட்ட சொன்னாங்க, உங்கள் அருளால் தான் பெரியவா அங்கேயும் நல்லபடியாக பாடி முடித்தோம், அப்புறம் இங்கேயும் காஞ்சிபுரத்துலேயும் நல்லபடியாக பாடி முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பெரியவா ஒருத்தருக்கு அனுக்கிரகம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டாருன்னா அவங்க மானசீகமாக ஒரு தடவை நினச்சாலே போதும், பெரியவா ஓடி அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை அனுக்கிரகம் கண்டிப்பாக பண்ணுவார். உங்களுடைய பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் யாரையும் தேடி போவேன்னா மனசு ஒன்றி பெரியவாவை நினச்சி பிரார்த்தனை பண்ணிங்கன்னா பெரியவா உங்களுக்காக ஓடி அனுக்கிரகம் பண்ண தயாராக இருக்கார். இது போன்ற மேலும் சுவையான பெரியவா அனுகிரகித்த சம்பவங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கிளிக் பண்ணுங்கள். நிறைய வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.